എല്ലാവർക്കും നമസ്കാരം. இந்த கிரகணத்தை பற்றி, அதாவது 28ஆம் தேதி ராத்திரி, சனிக்கிழமை ராத்திரி வந்து கிரகணம் சம்பவிக்கிறது. அதாவது 29ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இந்தியாவில் வந்து இந்த கிரகணம் சம்பவிக்கிறது. ഒരുവിധം എല്ലായിടത്തിലെയും இந்த ഏഷ്യൻ കൺട്രീസിലെല്ലാം இந்த സൈഡ് മുഴുവൻ കംപ്ലീറ്റും அந்த கிரகணம் സംഭവിക്കുന്നുണ്ട്. പൂർണ്ണ ചന്ദ്രഗ്രഹണം അല്ല, പാർശ്വ ചന്ദ്രഗ്രഹണമാകും സംഭവിക്കുന്നത്. അത് ഇന്ത്യയിൽ வந்து സ്പർശ ചന്ദ്രഗ്രഹണം ചൊല്ലുക, പാർശ്വத்துக்கும் கீழே ஒரு சைடு மாத்திரம் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி. அப்போ இந்த கிரகணத்தை பற்றி நிறைய பேர் சம்சயம் கேட்குறா, என்ன நட்சத்திரத்துக்காக கிரகணம் சம்பவிக்கிறது, அந்த கிரகண சமயத்தில் எப்படியாக்கும் தர்ப்பணம் பண்ணுறது. இனி கிரகண சமயத்தில் அர்த்தராத்திரி ஆனோண்டு இந்தியாவில் வந்து மிட் நைட்லேயாக்கும் வருது. அப்போ அந்த ராத்திரி 1 மணிலேருந்து 2:20 வரை இந்த கிரகணம் சம்பவிக்கிறது. அதாவது ஸ்பர்ശ ചന്ദ്രഗ്രഹണം സംഭവിக்கிறதுன்னு அர்த்தம். பார்ശ്വ ചന്ദ്രഗ്രഹണം അല്ല, அதுக்கும் கீழே ஸ்பர்ശ ചന്ദ്രഗ്രഹണം. അപ്പോൾ ഇത് എന്താ തർപ്പണം பண்ணாட்டா எனக்கு என்ன சம்பவிக்குமா அப்படியெல்லாம் சொல்லி ഒരുപാട് പേര് ക്വസ്റ്റ്യൻ கொஞ்ச നാളെ കേട്ടിട്ടുണ്ട്. അതാകെ